மனைவிக்கு சந்தோஷம் கொடுக்கிறது கணவனுக்கு கடமை. என் வீட்டம்மா என்ன எங்கேயாவது வாங்கன்னு கூப்பிட்டா நான் போகணும். மனைவி எங்கேயுமே கூட்டு போறது இல்ல, மனைவி விருப்பத்தை பூர்த்தி செய்யறது இல்ல, மனைவி கேட்டதை கொடுக்கறது இல்ல, நீ நல்ல கணவனே இல்ல. இது மார்க்கம் சொல்லுகிறது, ஷரியத்தின் நிழலில். அதனால அல்லாஹ் ரசூலுக்கு மாத்தமா இல்ல, ஷரியத்தின் நிழலில் உங்கள் மனைவி உங்களோடு பயணமாக பிரியப்படுகிறார்களா, நீங்கள் கூட்டு போக வேண்டும். அது உங்கள் கடமை. உங்கள் மனைவி உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஹலாலான தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். இன்னும் சொன்னால் அவங்க கொஞ்சம் காசை எதிர்பார்ப்பாங்க, கொடுக்க வேண்டும். அது உன் கடமை. வீட்டுக்கு செய்யும் செலவில் கணக்கு பார்க்க வேண்டாம் என்கிறார்கள் காரூணிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குடும்ப செலவு கணக்கு பார்க்க கூடாது. மனைவிட்ட போய் கராரா பேசுறது அது அழகான வாழ்க்கை அல்ல. குடும்ப செலவில் விசாலமாக நடங்கள், அல்லாஹ் உங்களோடு விசாலமாக நடப்பான். அன்பிகி லா துஹசி வ யுஹ்சில்லாஹு அலைக். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அஸ்மா நீ செலவு செய்யுமா, கணக்கு பார்க்காம செலவு செய், கணக்கு பார்க்காம செலவு செய். ஏன் தெரியுமா, அல்லாஹ்வும் கணக்கு பார்க்காமல் கொடுப்பான். நீ கணக்கு பார்த்து செலவு செய்தால் அல்லாஹ்வும் கணக்கு பார்த்து கொடுப்பான். நீங்க செலவு செய்யறவங்கள்ட்ட கேளுங்க, சொல்லுவாங்க. நம்ம விசாலமா நடந்தால் அல்லாஹ் விசாலமா நடக்கிறான், நம்ம சுருக்கி நடந்தால் அல்லாஹ்வும் சுருக்கி நடக்கிறான். அல்லாஹ்வுக்கு தெரியும் இவருக்கு தேவை இவ்வளவுதான் போதுங்கிறான். அல்லாஹ்வுக்கு தெரியும் இவர் கையெல்லாம் சுருக்க முடியாதுப்பா, இவர் கை விரிஞ்ச கை, விரிச்சு கொடு. இன்னும் ஒரு விஷயத்தை சொல்வார்கள் நபிகள் நாயகம், வயது முதிர்கிற போது நம்ம பிள்ளைங்கள் எல்லாம் தனித்தனியா போயிடுறாங்க, அவங்கவங்க வாழ்க்கை. இப்போ எனக்கு என்னுடைய இன்பம் என் துன்பம் அனைத்திலும் என் மனைவி நிற்க வேண்டும், என் மனைவியின் இன்பம் துன்பம் அனைத்திலும் நான் நிற்க வேண்டும்.